சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. வேளச்சேரி சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த சாலைக்கு இந்த பெயரை சூட்டி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் முதலமைச்சர். வீர மரணமடைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய தியாகத்தை போற்றும் வகையில் இந்த கௌரவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். ஓவர் டு பாஸ்கர். இந்திய ராணுவத்துல திறம்பட பணியாற்றி பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள்ல வீரமரணம் அடைந்தவரும், அதே நேரத்தில் இந்திய அரசினுடைய அமைதிக்கால வீரிய விருதுக்கான அசோகா சக்ரா விருது பெற்றவருமான மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய தியாகத்தை போற்றும் வகையில தாம்பரம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என பெயர் சூட்டி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். இதற்கான ஒரு சந்திப்பாகவே தமிழ்நாடு முதலமைச்சர் இந்திய ராணுவத்தினுடைய தென்னிந்திய பகுதிகளுக்கான தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஏற்கனவே தலைமைச் செயலரை சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இந்த கோரிக்கையை தமிழக முதலமைச்சர் உடனடியாக பரிசீலனை மேற்கொண்டு தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தாம்பரம் மாநகராட்சிக்கு எல்லைக்குட்பட்ட தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான இந்த சாலைக்கு இந்திய திருநாட்டினுடைய உயிர்நீத்த வீரனுடைய மாபெரும் தியாகத்தை போற்றும் வகையில மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என்று பெயர் சூட்டி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அனந்தபுரத்தை சேர்ந்தவர். அவர் காலத்துல தாம்பரத்துல இந்த கிறிஸ்டின் கல்லூரியில் தான் அவர் பட்டப்படிப்பை நிறைவு செஞ்சாரு. ராணுவத்துல பணிபுரிந்து திறம்பட பணியாற்றிய போதும் அவர் பணியின் போது வீரமரணம் அடைந்தார். இவர் தாம்பரம் மண்ணின் மைந்தர் என போற்றப்படுகிறார். அதே நேரத்துல தற்போது மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய அவருடைய பெயரிலேயே அந்த சாலை பெயர் என்பது சூட்டி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.